Convert the following into vulgar fractions. Vulgar fractions நமக்கு என்ன? A fraction expressed in the form of two integers separated by a fraction bar. ஒரு ரெண்டு இன்டீஜர் எழுதி அதை ஒரு ஃப்ராக்ஷன் பாரால் செப்பரேட் பண்ணால் அதுதான் வந்துட்டு வல்கர் ஃப்ராக்ஷன். அதை சாதாரண பின்னம் அல்லது அசல் பின்னம்னு தமிழில் சொல்கிறோம். அப்போது இதை எப்படி நம்ம வல்கர் ஃப்ராக்ஷனில் நம்ம எழுதுறது? 0.75 2 பாயிண்ட் தள்ளி வச்சு டிவைடட் பை 100 போடலாம். அப்போ ரெண்டே கேன்சல் பண்ணும்போது நமக்கு 3/4 கிடைக்கும். அடுத்து 3.004 வந்துட்டு டிவைடட் பை 1000 போடலாம். அப்போது இது ரெண்டே நம்ம கேன்சல் பண்ணும்போது 751/250 கிடைக்குது. நெக்ஸ்ட் 0.0056 ஈக்குவல் டு 56 டிவைடட் பை 10,000 போடலாம். ஏன்னா 4 டிஜிட் தள்ளி வச்சுருக்கோம். ஈக்குவல் டு 7/1215 நமக்கு கிடைக்கும். அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் 5/8, 7/12, 13/16 and 3/4 in ascending order of magnitude. Converting each to its decimal form, we get 5/8 நம்ம டிவைட் பண்ணும்போது நமக்கு 0.625 கிடைக்கும். 7/12 டிவைட் பண்ணும்போது 0.5833, 13/16 டிவைட் பண்ணும்போது 0.8125, 16/29 டிவைட் பண்ணும்போது 0.5517, 3/4 டிவைட் பண்ணும்போது 0.75. அப்போது இந்த மேக்னிடியூட்ஸ் ஃபஸ்ட் அசெண்டிங் ஆர்டர் எழுதணும். அப்போ நமக்கு இந்த ஃபார்மேட்டில் ஆன்சர் கிடைக்கும். அப்போது இதோட ஃப்ராக்ஷன் ஃபார்ம் என்னவோ அதை எழுதி நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணால் இது இருக்கும். இதுதான் ஆன்சர். அரேஞ்ச் த ஃப்ராக்ஷன்ஸ் 3/5, 4/7, 8/9 and 9/11 into the descending order. சேம் ஃபார்மில் நம்ம மேக்னிடியூடுக்கு மாற்றிட்டு அதை டிசெண்டிங் ஆர்டரில் எழுதணும். அப்போது ஹையஸ்ட் நம்பர் டு லோவஸ்ட் நம்பர். அப்போது அதோட ஃப்ராக்ஷன்ஸ் எடுத்து நம்ம எழுதும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் evaluate 6202.5 plus 620.25 plus 62.025 plus 6.2025 plus 0.62025. நம்ம பாயிண்ட்டை சென்டர் வச்சுட்டு இந்த மாதிரி நம்பர்ஸ் எடுத்து அரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு நார்மல் அடிஷன் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். Similarly for this sum 5.064 plus 3.98 plus 0.7036 plus 7.6 plus 0.3 plus 2 நம்ம அதே மாதிரி எடுத்து எழுதணும். முன்னாடி எதுவும் இல்லைன்னா 0 போட்டுக்கணும். நமக்கு பின்னாடி எதுவும் இல்லைனாலும் அங்கே 0 இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ போட்டுட்டு நார்மல் அடிஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட் 31.004 minus 17.2386 எழுதிட்டு நம்ம நார்மல் அடிஷன் மாதிரியே தான் நார்மல் சப்ராக்ஷன் பண்ணும்போது நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்கும். Similarly for 13 minus 5.1967 இது ரெண்டு எழுதி நமக்கு மைனஸ் பண்ணும்போது இந்த ஆன்சர் வந்துட்டு கிடைக்கும். நெக்ஸ்ட் வாட் வேல்யூ வில் ரீப்ளேஸ் த கொஷின் மார்க் இன் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன். அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட் இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 5172.49 ப்ளஸ் 378.352 ப்ளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு வேல்யூ கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த எல்லா வேல்யூவும் நம்ம ஈக்குவல் டுக்கு இந்த பக்கம் போய் எக்ஸ் ஈக்குவல் டுன்னு வச்சோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். எக்ஸ் ஈக்குவல் டு 9318.678 மைனஸ் இந்த டிஜிட் அப்படியே போட்டு ரெண்டே மைனஸ் பண்ணி எழுதும்போது நமக்கு 3767.836 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் சிமிலர்லி ஃபார் நெக்ஸ்ட் சம் let x equal to 5169.38 ப்ளஸ் இந்த வேல்யூ கொடுத்துருப்போமா. அப்போது இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணும்போது நமக்கு இது கிடச்சிடும். ஏன்னா இங்கே வந்துட்டு நமக்கு மைனஸில் இருக்குது. ஸோ அந்த பக்கம் போகும்போது இது வந்து ப்ளஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் 6.3204 into 100. நமக்கு 100 தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிள் 2 பாயிண்ட் பின்னாடி தள்ளி வச்சு எழுதிடலாம். 632.04. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 0.069 into 10,000 கொடுத்துருக்காங்களா. அப்போ 4 டிஜிட் தள்ளி வைக்கணும். 1 2 3 இங்கே எதுவும் இல்லை. ஸோ 0 போட்டு இங்கே வச்சுக்கணும். ஃபைண்ட் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் 2.61 into 1.3. அப்போது நமக்கு 3393 அப்படின்னு கிடைக்கும். 3 டெசிமல் பாயிண்ட்ஸ் தள்ளி முன்னாடி தள்ளி புள்ளி வைக்கணும். அப்போ நமக்கு ஆன்சர் வந்துட்டு 3.393. நெக்ஸ்ட் அதே மாதிரி 2.1693 into 1.4 equal to 3.03702. அடுத்து 0.4 into 0.04 into 0.004 into 40. அப்போது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்பர் ஆஃப் டெசிமல் பாயிண்ட்ஸ் கவுண்ட் பண்ணி முன்னாடி தள்ளி புள்ளி வச்சா நமக்கு
0.002560 ஆன்சர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 268 into 74 நமக்கு இப்படி கிடைக்கும். சேம் நம்ம பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி பாயிண்ட்ஸ் மட்டும் திருப்பி வச்சா நமக்கு ஆன்சர். ஃபைண்ட் த கோஷியன்ட் ஆஃப். அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சேம் இந்த பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்துகிட்டு இதை டிவைட் பண்ணிவிட்டு திருப்பி பாயிண்ட் முன்னாடி போட்டு வைக்கலாம். இல்லை பாயிண்ட்டோட வேணாலும் டிவைட் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் தான். அப்போது நமக்கு 63 divided by 9 வந்துட்டு 7. அப்போது 2 பாயிண்ட் இருக்குது, அது 2 முன்னாடி தள்ளி வச்சோம்னா 0.07. நெக்ஸ்ட்டு 0.0204 divided by 17. அப்போது 204 divided by 17 வந்து 12. 4 பாயிண்ட் முன்னாடி தள்ளி பில் வைக்கும்போது 2 0 போட்டுக்கலாம், ஏன்னா இங்கே வந்துட்டு 2 டிஜிட் தான் இருக்குது. ஸோ 0.0012. நெக்ஸ்ட்டு 3.160. நெக்ஸ்ட் 3.160 3 divided by 13. அதே மாதிரி பாயிண்ட் எடுத்துகிட்டு எழுதி டிவைட் பண்ணிட்டு திருப்பி பாயிண்ட் வச்சுருதுன்னா 0.2431. Thank you for watching. Subscribe for more videos.